பவித்ரன்கிற ஐடியிலேருந்து ராஜேஸ்வரி மேடம் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் டைமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு சிம்ம லக்னம் தான். 7க்கு அதிபதி சனி வந்து உச்சம் பெற்ற நிலையில் தான் நிற்கிது. வக்கரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழித்து தான் கணவர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போனாங்க. சொத்து பிரச்சனையில் தான் வந்து இருந்ததே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் குடும்பத்திலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லி, இந்த சிம்ம லக்னத்துக்கு 7க்கு அதிபதி சனி ஸ்ட்ராங் ஆகக்கூடாது, அல்லது இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது, அதுலேயும் செவ்வாய் தோஷம் புதன் தோஷம்லாம் போட்டு எல்லா தோஷமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண் பிள்ளைகள் 30 வயதிலிருந்து 38 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குது. உங்களை மாதிரி 100 சின்ராசம் வந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகம் வந்து இதான். இந்த ஜாதகத்தில் வந்து லக்னமாக வந்திருக்கிறது வந்து சிம்ம லக்னம். 7க்கு அதிபதி சனி வந்து உச்சம் பெற்ற நிலையில் 3ஆம் பாவத்தில் நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லாத்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 34 வருஷம் 8 மாதம் முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு சனி தசை தான் நடந்திருக்கு. கல்யாணமும் டயத்துக்கு நடந்திருக்கு. சனி தசையில் பிரிவினை இல்லாமல் நல்லபடியாக ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? எல்லா விதிக்குமே ஒரு விதி விலக்குங்கிறது இருக்கும். நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர வேறு கிடையாது. அந்த வகையில் இந்த சகோதரனோட குடும்பம் வந்து இன்னமும் வந்து ரொம்ப நீட்டாக நல்லபடியாக ஓடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன, இந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு தோஷம்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உண்மையிலேயே இந்த பிள்ளையை வந்து கட்டின அந்த கணவர் வந்து பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவார் சனி தசை முடிஞ்சு புதன் தசையில். ஸோ நல்லபடியாக வளரட்டும். உங்களுடைய கமெண்ட்டுக்கு மிக்க நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.